திராவிட ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பைக்காட்டில் நடந்து எடுத்தாந்து இருக்கிறோம். ஸ்டாலின் வந்து என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார். அதுல ஒரு பொட்டி வச்சார். பொட்டி வச்சு மனு வாங்கினார். அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன், கொண்டு போய் 100 நாள்ல அதுக்கு தீர்வு காணும்னார். இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார். வாங்கி இது எங்க உள்ளே போட்டு வைக்கிறது இல்ல, குப்பைக்காட்டில் போட்டு அனுப்பணும். இதுதான் திமுகவுடைய நிலை. இதுதாங்க மனு வாங்கினாங்க. இந்த மனு வந்து கோதூர் குப்பைக்காட்டில் கிடந்து பசங்க எடுத்தாங்க. இது எத்தனாவது வார்டுப்பா? 5வது வார்டு மனு. ஆமா, நம்ம லாட்டி பாண்டியன். இந்த மனு தான் இப்ப இன்னொரு பக்கத்து மாவட்டத்து மந்திரி சேர்த்தி கூட்டி வந்து மனு வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் திராவிட ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் வாங்கிய மனு கோதூர் குப்பைக்காட்டில் நடந்து எடுத்தாந்து இருக்கிறோம். கோதூர் குப்பைக்காட்டில் நடந்து இந்த பெருநர் மாண்புமிகு முப்பெருந்துறை அமைச்சர் அவர்கள் மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, சட்டமன்ற அலுவலகம், கரூர். இதான் படிச்ச தையல் இயந்திரம் வாங்க வேண்டி 27/6/2021 அன்று 310/1-2 குறுக்கு தெரு, தங்க நகர், காதப்பாறை, செல் நம்பர் 8220992894 தையல் மிஷின் கேட்டு கீதா என்ற சகோதரி போட்டோ ஒட்டி கொடுத்திருக்காங்க. இந்த நம்ம கீழ்பாக வந்துருச்சா? கிருஷ்ணவேணி வெங்கடேசன், ஆண்டாங்கோயில் ஈஸ்ட், செல் நம்பர் 994343333397 அது தையல் மிஷின் வேண்டி. இதெல்லாம் இப்ப மனு வாங்குறாங்க. அடுத்தது எடைக்கு போட்டுருவாங்க தெரியல, குப்பைக்காட்டில் நடந்து எடுத்தாங்க. இதுதாங்க நிலை. இந்த முதியோர் உதவித்தொகை வேண்டி சுலோசனா பெயர் சுலோசனா, கணவர் பெயர் பழனியப்பன், அண்ணா சாலை 5வது கிராஸ், கொங்கு நகர், வெங்கமேடு. அதனால இதுதான் திராவிட மாடல் அரசு. ஏன்னா ஸ்டாலின் வந்து என்ன கிராம சபை கூட்டம் நடத்தினார். அதுல ஒரு பொட்டி வச்சார். பொட்டி வச்சு மனு வாங்கினார். அந்த மனு வாங்கிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நாங்க பூட்டு போட்டு சீல் வச்சு எடுத்துட்டு போவேன், கொண்டு போய் 100 நாள்ல அதுக்கு தீர்வு காணும்னார். இன்னும் பொட்டி நீக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க மந்திரி வாங்கினார். வாங்கி இது எங்க உள்ளே போட்டு வைக்கிறது இல்ல, குப்பைக்காட்டில் போட்டு அனுப்பணும். ஏடிஎம் கார்டா? போட்டோக்கு பதில் ஏடிஎம் கார்டு பணம் கொடுத்தாங்க. தெரியும் பணம் பேங்க் வரும் நினைச்சாங்க. பணம் ஏடிஎம் கார்டை கொடுத்தா பேங்க் பணத்தை எடுத்து சுட்டிடுவான்னு தெரியல. அதனால இதுதான் இன்றைய திமுக அரசினுடைய நிலை. பொட்டி தலையில வச்சு நிக்கிறார் பார். இதனால நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அரசு அம்மா மக்களுக்கான அரசு, எந்த அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு, எந்த முதலமைச்சர் நல்ல திட்டங்களை கொடுத்த முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய திட்டம் விட்டுட்டேன். 450 கோடியில கதவணை விட்டுட்டேன். 360 கோடியில அரவக்குறிச்சி குடிநீர் திட்டத்தை விட்டுட்டேன். இன்னும் சொன்னா காலி சேதம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் மூத்தவர் அவர் பேசவே, நிர்வாகிகள் நீங்களாவது இருங்க. 4 வார்த்தை அவர் பேசிட்டார். அதனால நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனு வாங்கினா திமுக நிலை இப்படி தலையில வச்சுட்டு போக வேண்டியதான். பத்திரம் அப்படியே வச்சுக்கலாம்.